ரகுராம் ஐயா கிட்ட நீங்க பொய் சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உங்களை நம்பிக்கையானவனு நினைச்சேன். இப்படி ஏமாத்திருக்கீங்க. உங்களுக்கு என் மில்ல கொடுக்க மாட்டேன். ஏங்க ஐயோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. முடியாதுங்க. உங்களால 2 பார்ட்டியை வர விட்டுட்டேன். மில்ல விற்காத இந்த 2 நாள்ல எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அந்த நஷ்டப்படத்தை நீங்க தான் தரணும். இல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ரகுராம் ஐயா கிட்ட வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. நல்ல நேரம் கோடி வரும்போது இந்த மாயா இப்படி வந்து கெடுத்துட்டாளே. இவளை வீட்டை விட்டு விரட்டவும் முடியல. விடுங்க சம்பந்தி. அவ ரகுராம் சகலைக்கு எதிரா ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கால, இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமால, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா இவள சும்மா விட மாட்டாரு. அவர்கிட்ட சொல்லி இவளை வீட்டை விட்டு விரட்ட சொல்றேன். மாயா உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லி தத்து எடுத்ததை கேன்சல் பண்றதுக்காக கோர்ட்ல அப்ளை பண்ண சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு எதிராக மாயா ஸ்டே வாங்கியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார். அதனால கேன்சல் பண்றது கஷ்டம். அவங்க ஃபைல் பண்ண கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம எதுவுமே பண்ண முடியும். பாத்தீங்களானே இவ என்ன வேலை பாத்திருக்கான்னு? ஜானகி, ஏதோ சொன்னீங்க அவளுக்கு மேல மரியாதை இருக்குன்னு. இப்ப பாத்தியா என்ன பண்ணிருக்கான்னு? ஊருக்கெல்லாம் நீதி சொல்ற எனக்கு எதிராக கேஸ் கொடுத்து வச்சிருக்கா. அண்ணன், அவளுக்கு யாரு மேலயும் பயமும் இல்ல, மரியாதையும் கிடையாது. நம்மள கதிர் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கானோ, அதே மாதிரி இவ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தி உங்களுக்கு எதிரா ஒரு கேஸ் கொடுத்திருக்கா. அது கேஸ் இல்லமா, ஸ்டே ஆர்டர். ஏங்க ஏதோ ஒண்ணுங்க, ஆனா அண்ணனுக்கு எதிராக தானே செஞ்சிருக்கா. மச்சான், மாயாவுக்கு எப்பவும் உங்க பொண்ணா இருக்கணும்னு தான் மச்சான் ஆசை. அதனால கூட அதுக்கு இப்படி மாமாக்கு எதிராக தான் கேஸ் கொடுப்பாளா? அதுவும் அவர் ஊர் தலைவர் வேற. அவர் மேல கேஸ் ஃபைல் ஆனா ஊர்க்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, மாமாவை அவமானப்படுத்துறதுக்கு தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் போட்ட கேஸ் மேல ஸ்டே வாங்கிருப்பேன். நான் தான் உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு அறுத்தறிய முடிவு பண்ணிட்டேன்ல. அதையும் மீறி என்னையே அசிங்கப்படுத்துறேன்ல. எதுக்கு இப்படி பண்ண? வீட்டுக்குள்ள இருக்கிறவளே மாமாவுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனா அப்புறம் எப்படி மாமாவை ஒரு தலைவரா ஊருக்குள்ள மதிப்பாங்க? இவளுக்கு வேற மத்தவங்க யார பத்தியுமே கவலை இல்ல. அவ மட்டும்தான் நல்லா இருக்கணும். இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எல்லாரையும் பழி வாங்க தானே. எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இவ மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறா. யாரு வெளியே அனுப்ப பாக்குறா? வேண்டாம், தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. அதானே பார்த்தேன். இப்பவும் நீங்க அவளுக்கு தானே ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு எதிராக அவ கோர்ட்டுக்கே போயிருக்கா. அது எவ்வளவு பெரிய அவமானம். இத பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி சொல்லி சிவராமன் சித்தப்பா உங்களால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். அதை என்னால இப்ப சொல்ல முடியாது பெரியப்பா. பாத்தீங்களானே எவ்வளவு திமிரா பேசுறான்னு. இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரே பதில், நீங்க என்ன வெறுத்தாலும் என்ன பொண்ணு இல்லன்னு சொல்லி அடாப்ட் பண்ணதை கேன்சல் பண்ணாலும் நான் உங்க பொண்ணுங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. நான் உங்க கூட இந்த வீட்லயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கிறத விட உங்க பொண்ணா நான் இங்க இருக்கணும். அதனாலதான் நான் ஸ்டே வாங்கினேன்.
தப்பு இருக்கு. அப்பாவை விட்டு பொண்ணு பிரிய கூடாதுன்னு ஸ்டே வாங்குறது தப்பா? ஆசை இருக்கிற மாதிரி நாடகம் போடுறது என்கிட்ட வச்சுக்காது. உன் நாடகத்தை நம்பி ஏமாந்த காலம்லாம் போயிடுச்சு. பெரியப்பா ப்ளீஸ், நான் இந்த வீட்ல உங்க கூடயும் பெரியம்மா கூடயும் எப்பவும் இருக்கணும்னு தான். ஏய், உன் நடிப்பெல்லாம் இதோ நிக்கிறா பாரு, ஏமாந்தவ இவகிட்ட வச்சுக்கோ. நீ ஸ்டே வாங்கிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வக்கீல் சார், இவ என்ன பண்ணாலும் நான் ஃபைல் பண்ண கேஸ மாத்திக்க போறது இல்ல. நம்ம சைட்ல இருந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உடனே நீ எதுவும் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் மாயா வாங்கின ஸ்டேக்கு ஹியரிங் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ண முடியும். எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போய் பாக்குறேன். இவளை என் பொண்ணு இல்லைன்னு அறுத்தறிஞ்சே ஆகணும். பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, எனக்கு நீங்க வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இத மட்டும் பண்ணாதீங்க. ஏய், உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யாரு? எனக்கு உன் மேல எந்த உரிமையும் இல்ல. ஒரு காலத்துல நான் உன்னை என் சொந்த பொண்ணா பார்த்தேன். என் சொந்த பொண்ணை விட ஒரு படி மேல கூட உன்னை நான் பார்த்தேன். ஆனா அதுக்கு நீ பல தடவை முட்டாளாக்கிட்ட.